அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் நிதானத்தை கடைபிடியுங்கள் என்பதாக நமக்கு உபதேசிக்கின்றான். நிதானத்தின் மூலமாகத்தான் மனிதன் நினைக்கக்கூடிய வெற்றியை, நினைக்கக்கூடிய சந்தோஷத்தை அவன் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நினைத்திருந்தால் இந்த பிரபஞ்சத்தை கண் சிமிட்டுவதற்கு முன்னால் படைத்து விட முடியும். இருந்தாலும் 6 நாட்களில் இவ்வுலகத்தை நாம் படைத்ததாக சொல்லுகிறான். அதன் மூலமாக அடியார்களுக்கு நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறான். திருமறையில் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானத்தோடு கையாள வேண்டும். எப்படி என்று சொன்னால், இதுவரையிலும் யாரும் அது போன்ற நிதானத்தை கடைபிடித்திருக்க மாட்டார்களே, அது போன்ற நிதானத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு நசீகத் செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், ஈமானில் ஒரு பகுதி என்பதாக, சபர் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்பதாக சொல்லுவார்கள். ஆக அந்த நிதானம் என்ற குணமானது நம்முடைய ஈமானோடு சேர்ந்த குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நிதானத்தின் மூலமாக, அவசரத்தின் மூலமாக பல்வேறு நிலைகளை, நிஅமத்துகளை நாம் இழந்து விடுகிறோம் என்பதாக எத்தனையோ வரலாறுகள் நமக்கு உபதேசிக்கும். நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பிரயாணப்படுகின்ற பொழுது ஒரு 3 நிகழ்வுகளுக்கு அவர்களிடத்திலிருந்து கல்வி கற்பதற்காக வேண்டி சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அந்த 3 நிலைகளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்டு விடுவார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதானத்தை மீறி கேள்வி கேட்டு விடுவார்கள். ஆனால் அந்த கல்வியை கற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதாக ஆரம்பத்திலேயே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த நிதானத்தை இழந்ததின் காரணமாக அவர்கள் சொல்ல வந்த அந்த பொற்குவியலை, இந்த கல்வியினுடைய மகத்துவத்தை, இல்ஹாமியத்தான விஷயங்களை கற்காமல் போகிவிட்டார்கள் என்ற அந்த நிதானமின்மை செயலுக்கு ஒரு உதாரணமாக வரலாறை ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுவார். ஆகையினாலே நிதானம் என்பது நம்முடைய அறிவை செயல்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதே போன்று சிந்தனையை செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை நாம் 6 நாட்களில் படைத்தோம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் நிதானம் என்பது ஈமானோடு பிரயாணிக்கக்கூடிய ஒன்று, ஈமானில் ஒரு பகுதி என்பதாக சொன்னார்கள். அப்பேற்பட்ட நற்பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.